எங்கள் தலைவர் மதுரை ஐயா ராஜகோபாலன் அவர்களின் நினைவு வருகிறது. ஐயா ராஜகோபாலன் அவர்கள் மீனாட்சியின் பிள்ளை. அன்னை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலிலே நடைபெற்ற பல்வேறு விதமான ஊழலை தட்டி கேட்ட காரணத்தினால் கீழக்கரையிலே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை தலைமையேற்று காரணத்தினால் இந்து சமுதாயத்திற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்த காரணத்தினால் ராஜகோபாலன் அவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார். மாணவர்கள் மத்தியிலே மாபெரும் பணியாற்றிய பேராசிரியர் பரமசிவம் அவர்கள் நினைவு எனக்கு வருகிறது. மாணவர்கள் மத்தியிலே தேசிய உணர்வை, தேசபக்தி உணர்வை ஏற்படுத்திய காரணத்தினால் பேராசிரியர் பரமசிவம் இந்த மண்ணிலே வீழ்த்தப்பட்டார். ஜிகாதி சக்திகள் நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய துவக்க காலகட்டத்திலே இந்து மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்து பணியாற்றிய இவங்கெல்லாம் மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. அன்பா, அவ்வளவு அன்பானவர் நம்முடைய காளிதாஸ் அண்ணாச்சி, ஏஆர் காளிதாஸ் அவர்கள். அவர் இந்த மண்ணிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார், படுகொலை செய்யப்பட்டார் ஜிகாதி சக்திகளால். பூசாரி கங்காதரன் படுகொலை செய்யப்பட்டார். ஆட்டோ ஓட்டுநர் ராஜா, தேவர் திருமரகனார், ஆட்டோ ஓட்டுநர் செல்வம், நம்முடைய பால்கடை சுரேஷ், இப்படி பல தியாகிகள் இந்த மண்ணிலே ரத்தம் சிந்தி இந்து அமைப்பை, நம்முடைய இந்து விழிப்புணர்வை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கட்சி இங்கே துவங்குகிற பொழுது நம்முடைய ஞான சம்பந்தம், நம்ம அன்பழகன், சின்ன கருப்பு, நிறைய ஆட்கள் இருக்காங்க. பரங்குன்றம் ஐயா, எவ்வளவு பேரு. அப்படியே திருப்பரங்குன்றமே ஒரு மிகப்பெரிய இந்து விழிப்புணர்வுடைய சக்தியாக இந்த மலையின் உச்சியின் மீது அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்கா அது அகற்றப்பட வேண்டும். குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் உச்சியிலே வேண்டுமென்றே ஆக்கிரமிப்பு. மேல போய் பாருங்க, அதை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தின் மீது மதுரை இந்த மண்ணின் மீது படையெடுத்து மாலிகாவூர் படையெடுப்பு. அந்த மாலிகாவூர் படையெடுப்பின் பொழுது கோயில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டன. சொக்கநாதர் சந்நிதி அதை தகர்த்து விடுவார்கள் என்று சொல்லி சொக்கநாதருடைய சந்நிதியை கல் திரையிட்டு மறைத்து ஒரு புதிய சிவலிங்கத்தை அங்கே வைத்துவிட்டு 40 ஆண்டு காலம் இந்த மதுரை சுல்தான்கள் ஆண்ட நகரமாக இருந்தது. 40 ஆண்டு காலம் கழித்து வீர கம்பண்ணன் நாயக்க மன்னர்கள் ஆட்சி மீண்டும் சுல்தான்களிடமிருந்து இந்த மதுரை மண்ணை, இந்த தமிழை மீட்டவர்கள் நாயக்க மன்னர்கள். அவர்கள் வந்த பிறகு மீண்டும் சொக்கநாதர் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு பூசாரியின் கனவிலே வந்து சொல்லி அந்த பூசாரி வந்தார். அந்த கல்திரையை அகற்றிவிட்டு சொக்கநாதர் அப்ப அந்த கல்திரை எழுப்பின போது அவர்கள் வைத்த பில்வம், அவர்கள் ஏற்றி வைத்த தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு, நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த மலை, இந்த திருப்பரங்குன்றம், இந்த கோயிலும் தாக்குதலுக்கு ஆளானது. உருவ வழிபாட்டை எதிர்க்கின்ற இஸ்லாமிய படையெடுப்பிலே இருந்து இந்த கோயில்களை காப்பாற்ற வேண்டும், இந்த திருப்பரங்குன்ற கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு சாதாரண சிறுவன், முத்துக்குட்டி, அந்த சிறுவன் சொல்லுகிறான், எப்படி எங்கள் கோயிலை காப்பாற்றுவது? மதுரை கோயிலை இடித்து விட்டார்கள், ஸ்ரீரங்கம் கோயிலை இடித்து விட்டார்கள், கோயில்களை சேதப்படுத்துகிறார்கள். இந்த கோயிலை காப்பாற்ற வேண்டும், திருப்பரங்குன்ற கோயிலை காப்பாற்ற வேண்டும். சிலை வணக்கத்தை எதிர்க்கக்கூடிய அந்த இஸ்லாமிய ஜிகாதிகளிடமிருந்து இந்த கோயிலை காப்பாற்ற வேண்டும். எதற்கு அவர்கள் பயப்படுவார்கள்? பேய்க்கு பயப்படுவார்கள். நான் இறந்து போனால் பேயாக வருவேன், நான் பேயாக வந்து அவர்களை அச்சுறுத்துவேன் என்று சொல்லி மலையின் மேலே இருந்து இந்த கோயிலை காப்பதற்காக அவன் குதித்து தற்கொலை செய்து கொண்டு பேயாக மாறினான். இந்த கோயில்களை காப்பாற்ற
நாத்திக சக்திகளிடமிருந்து தமிழகத்து அரசியலை காப்பாற்ற, தமிழ் மண்ணை காப்பாற்ற இதே அன்னை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலிலே இப்ப சர் பி.டி. தியாகராயர், மதுரையில பழனிவேல் ராஜன், இவங்க எல்லாரும் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். மதுரையில பழனிவேல் ராஜன் ஐயா மீனாட்சி பக்தர் தான். அவருடைய பேரன், அவருடைய மகன் பி.டி. ராஜன், அவருடைய இவர் இப்ப இருக்கிறார் எம்எல்ஏவா. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன துணிச்சல் இருந்தா எப்படி இந்த மதுரை மண்ணில் அவங்களை அனுமதிச்சிருக்காங்கன்னு தெரியல. அவர் சொல்றாரு, முத்துராமலிங்க தேவர் வந்து செலவு காசு இல்லைன்னா என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போவாருங்கிறா. வெளியே சொல்லிடாதடா, சொல்லிவிட்டான் இல்லையா முத்துராமலிங்க தேவர். ஆண்ட பரம்பரை முத்துராமலிங்க தேவர் தனக்கு சொந்தமான கிராமங்களை தன்னுடைய மண்ணில வேலை செஞ்சவங்களுக்கு எழுதி வச்சவரா. கொடுத்து 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 வளர்ந்த அந்த வள்ளல் அவர் முத்துராமலிங்க. இந்த திராவிட இயக்கத்துக்கான சன்னமா சரித்திரத்தை திரிப்பான், சன்னமா சரித்திரத்தை மாற்றி எழுதுவான். இந்த மதுரை மண்ணிலே அப்பொழுது பி.டி. ராஜன் அவர்கள் தலைமையிலே அவர் வந்து மீனாட்சி அம்மை பக்தர் தான். ஐயப்ப மலை அங்க இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய விக்கிரகம் இவங்க குடும்பத்தார் செஞ்சு கொடுத்ததுதான். திராவிட இயக்கத்துல கடவுள் பக்தர்கள் நிறைய இருந்திருக்காங்க. இந்த திராவிட இயக்கத்துல நிறைய பேர் கடவுள் மீது பக்தி கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில ஜஸ்டிஸ் பார்ட்டியில நீதி கட்சி, அந்த நீதி கட்சியில பாத்தீங்கன்னா மிட்டா மிராசு இவங்க எல்லாம் நிறைய இருந்தாங்க. சர் ராவ் பகதூர், திவான் பகதூர், இப்படி பட்டம் வாங்கினவங்க இருப்பான். அந்த நீதி கட்சியினுடைய தலைவர் தான் பி.டி. ராஜன். இந்த நீதி கட்சி அவங்க கோயில் விழா, மதுரை அன்னை மீனாட்சி அம்மன் கோயில் விழா, அந்த விழாவிலே அண்ணாதுரை பேச வேண்டும். அண்ணாதுரை பேசுவதற்கு முன்பாக ஒரு சிறுவன் பேசுகிறான். ரொம்ப அற்புதமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர், இந்த காலமா இருந்தா அண்ணாதுரை அன்னை மீனாட்சி இழிவுபடுத்தி, இந்து சமயத்தை இழிவுபடுத்தி தன்னுடைய நாத்திக கொள்கைகளை பேசுகிற பொழுது முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் சொன்னார், ஆலய வளாகத்துக்கு வெளியில நீங்க கூட்டத்தை வச்சுக்கங்க, உங்க கொள்கையெல்லாம் பேசுங்க. ஆலய வளாகத்திற்குள்ளே அண்ணாதுரை பேசினால் மாறுகால் மாறுகை வாங்குவோம்னு முத்துராமலிங்க தேவர் சொன்னார். இன்னும் வேற வார்த்தைகள் சொன்னார். மதுரை மண்ணிலே நாத்திக கருத்துக்கள் பேசிய அவர்களுக்கு எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் சமன் கடுக்கையை ஞாபகப்படுத்தினார். நவீன நாத்திகர்கள் என்று இவர்களை எச்சரித்தார். இப்படிப்பட்ட இந்த மதுரை மண்ணிலே இப்ப ஆன்மீக அரசியல் என்ன? ஆன்மீக அரசியல் என்று சொன்னால் எல்லாருமே சொல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம், அம்மா ஆட்சி நடக்குது. எவனுமே கருணாநிதி ஆட்சி நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க, இல்லைங்க. அவன் ஸ்டாலினே சொல்ல மாட்டேங்கிறான், உதயநிதி சொல்ல மாட்டேங்கிறான். நான் ஆட்சிக்கு வந்தா கலைஞர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு திமுக காரங்க பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த மாதிரியான ஆட்சி கருணாநிதியுடைய ஆட்சி. அப்படி சொன்ன மக்கள் ரொம்ப சிறப்பாக எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்பதை அற்புதமா அடையாளப்படுத்தி சென்றிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அந்த கட்சி இரண்டானது, ஜார்ஜ். அதுக்கப்புறம் மீண்டும் ஒன்றானது ஜெயலலிதா அம்மா தலைமையில. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அத்துணை பேரும் மிகப்பெரிய துக்கத்தில் இருந்தான். அந்த கட்சிக்குள்ளேயே பல்வேறு விதமான பிரிவெல்லாம் உருவாச்சு. கொஞ்சம் பேர் சசிகலா அம்மா வீட்டுல போய் நின்னாங்க, கொஞ்சம் பேர் ஓபிஎஸ் வீட்டு முன்னாடி போய் நின்னாங்க, கொஞ்சம் பேர் இபிஎஸ் வீட்டு முன்னாடி போய் நின்னாங்க, கொஞ்சம் பேர் தினகரன் ஐயா வீட்டு முன்னாடி போய் கொஞ்சம் பேர் நின்னாங்க, கொஞ்சம் பேர் தீபா வீட்டு முன்னாடி போய் நின்னாங்க இல்லையா? ஆனா ஒரு தொண்டன் கூட பாருங்க போயஸ் கார்டன் முன்னாடி போய் நின்னானே ஒழிய ஒரு தொண்டன் கூட கோபாலபுரத்து பின்னாடி அவன் போவே இல்லை. ஏடிஎம்கே எப்படி வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த உணர்வு. திமுக காரன் மீண்டும் கலைஞர் ஆட்சி கொண்டு வருவேன்னு சொல்ல மாட்டேங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்சியை கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க.
ஆன்மீக அரசியல் என்பது நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி நிரந்தரம் அல்ல, காமராஜர் ஆட்சி நிரந்தரம் அல்ல, அல்லது ஜெயலலிதா ஆட்சி நிரந்தரம் அல்ல, கருணாநிதி ஆட்சி நிரந்தரம் அல்ல. இந்த அகிலம் முழுக்க ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்னை மீனாட்சி ஆட்சி தான் இந்த மண்ணிலே நிரந்தரமானது. இந்து மக்கள் கட்சி. இந்த நாட்டில் நாங்க ரெண்டு பேர் தான் ராஜா. ஒன்று சிதம்பரத்திலே அன்றாடம் ஆடிக்கொண்டிருக்கின்ற, இங்கே மதுரை வெள்ளி அம்பலத்திலே கால் மாறி ஆடுகின்ற எங்கள் நடராஜருடைய ஆட்சி. அவங்க தான் ராஜா, நடராஜா, இன்னொன்னு ரங்கராஜா. இந்த ரெண்டு பேர் தான் இந்த நாட்டுக்கு நிரந்தர ராஜா. எங்க அம்மா மீனாட்சியுடைய ஆட்சி தான் இந்த நாட்டில் நிரந்தரமான ஆட்சி. கடவுள் பக்தி உடையவர்கள், இறை நம்பிக்கை உடையவர்கள், தேசபக்தி உடையவர்களாக இருப்பார். இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னது யார்? தேசபக்தி இல்லாத, வெள்ளையனே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னவன் யார்? தேசபக்தி இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஈவேரா தான் சொன்னார், சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி ஏற்ற வேண்டும், நாடு முழுக்க நீங்கள் சுதந்திரம் கொடுங்கள், ஆனால் தமிழகத்திற்கு சுதந்திரம் வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு அடிமை சேவகம் புரியத்தான் தயாராக இருக்கின்றோம் என்று இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தையே எதிர்த்தவர்கள் நீதி கட்சிக்காரர்கள், இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். தெய்வபக்தி இல்லைன்னா தேசபக்தி வராது, தேசபக்தி இருந்தா தெய்வ பக்தி வந்துடும். இது ரெண்டும் ரெண்டு கண்கள். அதனாலதான் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் காலமான பொழுது தேசியம் தெய்வீகம் இரண்டு கண்களாக கொண்டு வாழ்ந்து மறைந்தவர் முத்துராமலிங்க தேவர்னு எம்ஜிஆர் சொன்னார். எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னாருன்னா, தேசியம் எனது உடல். இப்ப இந்து மக்கள் கட்சியுடைய கோஷம் தெரியுமா? தேசியம் எனது உடல், தெய்வீகம் எனது உயிர். சுவாமி விவேகானந்தருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட வாழ்ந்த விவேகானந்தர் தான் நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், இந்திய நாட்டின் ஆன்மா எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இந்திய நாடு இந்து சமயம், இந்து தர்மம், ஆன்மீகம் இதை விலக்கிவிட்டு பார்த்தால் இந்திய நாட்டில் ஜீவன் இருக்காது. இந்திய நாடு ஒரு சவம். இந்தியா என்பதன் ஆன்மா இந்து சமயம். அதனாலதான் விவேகானந்தர் வழியிலே வந்த நேதாஜி தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னார், தேசியம் எனது உடல், தெய்வீகம் எனது உயிர் என்று சொன்னார் முத்துராமலிங்க தேவர். இந்த தேசபக்தி தெய்வ பக்தி இரண்டையும் மையமாக வைத்துக் கொண்டுதான் நாம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கட்சியினுடைய கோஷம் முழக்கம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. தமிழ் மொழி நமது மூச்சாகும். சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அவன் தமிழ்ங்கிற சனியனை படிக்காத, இந்த தமிழ்ங்கிற அந்த சனியனை கட்டிட்டு அழுகாத, வேலைக்காரி கிட்ட பேசினாலும் பொண்டாட்டி கிட்ட பேசினாலும் வேலைக்காரங்கிட்ட பேசினாலும் இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு சொன்னார். யாரு? ஈவேரா சொன்னார். ஆனா எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர், ஐயா வ.உ. சிதம்பரனார், இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஓமந்தூரார், பெருந்தலைவர் காமராஜர், இவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, இவங்க தான் தமிழுக்கு சேவை செஞ்சவங்க, இவங்க தான் எல்லாரையும் தமிழ் படிக்க வச்சவங்க, இவங்க தான் நம்முடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள், தாய்மொழி கல்விக்கு வித்திட்டவர்கள். தமிழ் மொழி நமது மூச்சாகும். சத்தமா சொல்லுங்க. சத்தமா. தமிழ் மொழி நமது மூச்சாகும், பாரதம் எங்கள் உடலாகும், பாரதம் எங்கள் உடலாகும், இந்து தர்மம் உயிராகும், இந்து தர்மம் உயிராகும். இதுதான் இந்து மக்கள் கட்சி முழக்கம், கொள்கை, உயிர் மூச்சு. இந்துத்துவம் தான் நம்ம உயிர் மூச்சு. இந்துத்துவம் என்பது ஆன்மீகம். நாமெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா எம்ஜிஆர், முன்னாள் முதலமைச்சர் யார்? ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் யார்? கருணாநிதி. இந்து மக்கள் கட்சிக்காரங்கிட்ட முன்னாள் முதலமைச்சர் யாருன்னு கேட்டா நாம் சொல்லுவோம், இந்த மதுரையிலே நம்முடைய மாணிக்க வாசகர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த வைகை நதி 63 திருவிளையாடல்கள் நடந்த புண்ணிய பூமி. அதுல நடந்த ஒரு திருவிளையாடல் வைகை கரை உடைந்து மாணிக்க வாசகருக்கு அவருக்கு மந்திரியா இருந்தார். தென்னவன் பிரம்மராயன் பட்டம் வாங்கினாரு.
நம்ம நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் அவங்கதான். இவங்கெல்லாம் தான் அமைச்சரா இருக்கணும். இந்த தமிழகத்துடைய முதல் முதலமைச்சராக இருந்தாரே ஓமந்தூரார் அவர்கள், அவருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உத்தமர். என்ன சொல்லுவாங்க? உத்தமர் ஓமந்தூரார். நல்ல வேளை அந்த தலைமைச் செயலகம், அந்த சட்டமன்ற வளாகம், அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய குடியிருப்பு வளாகத்துக்கு ஓமந்தூரார் தோட்டம் பேர் வச்சிருக்காங்க. இல்லைன்னா அவர் முதல் முதலமைச்சராக இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் முதல் முதலமைச்சராக இருந்த போது உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் பேர் என்ன? ஓமந்தூர். முதல் ஆண்டவன் ராமன் தான். முதல் ஆண்டவர் யாரு? ராமசாமி தான். அவர் ஒரு மிகப்பெரிய வள்ளலார் பக்தர். தான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த முதலமைச்சர் பதவியிலே இருந்து விலகி இனி என்னுடைய வாழ்க்கை ஆன்மீகம் தான் என்று சொல்லி வடலூர் வள்ளல் பெருமான், எப்படி எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் வள்ளலாருடைய சன்மார்க்க சண்டமாறுதம்னு பேரு. முத்துராமலிங்க தேவருக்கு பட்டம் சன்மார்க்க சண்டமாறுதம். வள்ளலாருடைய அந்த அருட்பா, அந்த அருட்பாவுக்கு போட்டியா மறுப்பா எழுதுனாங்களா? வள்ளலாருடைய அந்த அருட்பாவை மறைத்து வைத்து விட்டார்கள். அந்த அருட்பாவை பதிப்பு செய்ய வேண்டும், நூலாக வெளியிட வேண்டும். ஆனா அதுல எவனோ ஒருத்தன் கொஞ்சம் பேரு அதை மறைச்சு வச்சுட்டான். ஐயா முத்துராமலிங்க தேவர் அந்த மேடையிலே சென்று வள்ளலாருடைய அந்த திருவருட்பா, அந்த அகவலை முழுமையாக அவரே சொன்னார். இந்த உரிமையை நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நாங்க பதிப்பிச்சுக்கோன்னு சொன்னார். அப்படிப்பட்ட வள்ளலாருடைய பக்தர், வள்ளலாருடைய வாரிசாக திறந்தவர் நம்முடைய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் முதல் முதலமைச்சர். அதுக்கப்புறம் இரண்டாவது முதலமைச்சர் யார் இருந்தாங்க தெரியுமா? இந்த உலகமே போற்றக்கூடிய ராஜ ரிஷி என்று சொல்லக்கூடிய இவனுங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? குல்லுக பட்டர்பாங்க. அவங்க கூட கூட்டணி வச்ச உடனே என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? அவர் தான் மூதறிஞர் ராஜாஜி தான். ராஜாஜி எப்பேற்பட்டவர் தெரியுமா? ராஜாஜி அவர்கள் தான் முதலாக தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து இந்த தமிழகத்திலே ஆலய பிரவேசத்தை சட்டமாக்கியவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். தீண்டாமை ஒழிப்பு வீரர். மதுவிலக்கு முழுமையாக இந்த தமிழகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். தலை சிறந்த காந்தியவாதி, காந்திக்கு சம்பந்தி ராஜாஜி. சாதாரண ஆள் இல்ல. அந்த காலத்திலேயே அமெரிக்காவுக்கு போய் கென்னடி கிட்ட பேசி அவர் உலக அமைதி, அணு ஆயுத எதிர்ப்பு. இப்ப என்ன பண்றான்? கூடங்குளத்துல அணு உலை எதிர்ப்பு. அந்த காலத்துல பண்ணிருக்காரு ராஜாஜி. அவருடைய நிர்வாகம் பிரிட்டிஷ்காரனே முதல் கவர்னர் ஜெனரலா யாரை நியமிச்சான்னு தெரியுங்களா? ராஜாஜி. எப்பேற்பட்ட நிர்வாகி ராஜாஜி! மிகப்பெரிய ஆன்மீகவாதி. ராமாயணம், அந்த ராமாயணத்தை, வால்மீகி ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் என்று சொல்லி மூதறிஞர் ராஜாஜி அதை அரங்கேற்றினார். குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்கின்ற பாட்டு இப்ப நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. MS சுப்புலட்சுமி அம்மா பாடின பாட்டு. அந்த பாட்டை எழுதினவர் ராஜாஜி. மகாபாரதம் வியாசர் விருந்து என்று அவர் தமிழ் படுத்தினார். அந்த 2 புத்தகத்தையும் அவர் அரங்கேற்றுகின்றார். அப்படி அரங்கேற்றுகிற பொழுது அதை எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் அந்த விழாவிலே கலந்து கொண்டு அவரு அரங்கேற்றும் போது சொல்றாரு, நான் ஏன் முத்துராமலிங்க தேவர் நான் அழைக்கல, ஆனாலும் முத்துராமலிங்க தேவர் வந்திருக்காரு. அவரை நடுவிலே மையமாக வைத்து இறைவன் ராமனே எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த ராமாயணம் நான் சரியாக எழுதி இருக்கிறேனா? இதை யாரா இந்த உலகத்துல பார்த்து சொல்ல முடியும்னா முத்துராமலிங்க தேவரை தவிர வேறு எவனுக்கு அந்த தகுதி இல்லை. முத்துராமலிங்க தேவர் அதை வந்து அந்த புத்தகத்தை அச்சேற்றும் பொழுது வியாசர் விருந்தையும் சக்கரவர்த்தி திருமகனையும் ராஜாஜி அவர்கள் வெளியிட்ட பொழுது முத்துராமலிங்க தேவர் மேடையில் இருந்து அதுக்கு அணிந்துரை, அதுக்கு வந்து அவரு அந்த ஒரு முன்னுரை ரொம்ப அற்புதமா சொல்றார். அதுல முத்துராமலிங்கத்தோடைய பேச்சு நம்மள கேட்கணுங்க. பூரா அந்த கம்யூனிஸ்டுக்காரன் இவெல்லாம் வந்து முத்துராமலிங்கத்துடைய வரலாற்றை ஒழிக்கிறான், மறைக்கிறான். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் ஒழிக்கிறான், மறைக்கிறான். காலம் செய்த கோலம் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய கட்சி, மூக்கைய தேவருடைய கட்சி காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாதுரையினுடைய தலைமையிலே கூட்டணி அமைத்து விட்ட காரணத்தினால் பல வரலாறுகள் மாற்றி மறைத்து எழுதப்படுகின்றன, திரித்து எழுதப்படுகின்றன. அப்படிப்பட்ட ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். ராஜாஜிக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர். காமராஜருடைய ஆட்சி காலத்தில் வளர்ச்சி திட்டங்கள் ஏராளமாக நிறைவேற்றப்பட்டன. அணைகள் கட்டப்பட்டன, தொழிற்சாலைகள் கட்டப்பட்டன.
காமராஜருடைய ஆட்சி காலத்தை இன்றைக்கும் காங்கிரஸ்காரர்கள் எல்லோரும் பொற்காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காமராஜருடைய ஆட்சியை எதிர்த்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் பல போராட்டங்களை, காமராஜரை பத்தி இந்த திமுக காரன் இழிவுபடுத்தின மாதிரி உலகத்துல எவனுமே, காமராஜர் அண்ணங்காக்கா, எருமத்தோல, அது கருணாநிதி என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணார் தெரியுமா? மதவாத அரசியலுக்கு வித்திட்டவர் யார் என்று சொன்னால் கருணாநிதி தான். அவர்தான் நாகர்கோயிலிலே பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலிலே நிற்கின்றார். அந்த தேர்தலிலே சென்று கருணாநிதி என்ன பிரச்சாரம் செய்தார் தெரியுமா? அப்பவே கன்னியாகுமரி மாவட்டத்தை கிறிஸ்துவ மாவட்டம்னு திமுக காரன் முடிவு பண்ணிட்டான். அவன் என்ன பேசுறாரு கருணாநிதி பிரச்சாரத்தில்? உங்கள் ஓட்டு மேரியின் மகன் மோசஸுக்கா, சிவகாமியின் மகன் காமராஜுக்கா? மதவாத அரசியல் யாருங்க? கருணாநிதியுடைய பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்திலையும் விளம்பரத்திலையும் விளம்பரம் தேடிக்கொள்வதிலும் மிகப்பெரிய கில்லாடிகள் அந்த காமராஜருடைய ஆட்சி. அவங்க கே பிளான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இப்ப இருக்கிற காங்கிரஸ் வேற, அப்ப இருக்கிற காங்கிரஸ் வேற. முத்துராமலிங்க தேவரெல்லாம் இருந்த காங்கிரஸ் ஒரு காலம், அது சுதந்திர போராட்ட இயக்கம். நேதாஜி எல்லாம் இருந்த காங்கிரஸ் ஒரு காலம், அது சுதந்திர போராட்ட இயக்கம். காந்தியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டிலே அவர்கள் எல்லாம் தனியாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கி கொண்டார்கள். இந்த தென் மாவட்டங்களிலே ஃபார்வர்ட் பிளாக் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இந்த தென் மாவட்டத்திலே புலிக்கொடி எங்கும் பறந்தது. அதற்கு காரணம் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர், இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. பிரச்சாரத்துக்கு போகாமையே தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வாய்ப்பூட்டு சட்டம் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு. அவர் பேசாமலே கூட இந்த மண்ணின் மக்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை எல்லா தொகுதிகளிலும் ஜெயிக்க வைத்தார்கள். இந்த மண்ணின் மக்கள் இந்த ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் அரசியல் காமராஜருடைய ஆட்சி காலத்திலே தேவர் தேவேந்திரர் முதலாக மாற்றப்பட்டது. தேவர் தேவேந்திரர் அண்ணன் தம்பி தான். அரசியலுக்காக சாதி அரசியல், அரசியலுக்காக மத அரசியல், இதெல்லாம் காங்கிரஸ்காரன் துவங்கிட்டான். இதெல்லாம் திமுக காரன் பண்ணிட்டான். அவர்கள் போட்ட விதைதான். அதற்கு பிறகு பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக வந்தார். நல்ல நிர்வாகி. இவனுக்கு என்ன சொல்லி கேவலப்படுத்தினானுங்க தெரியுமா? 10 லட்சம் பக்தவச்சலம். பக்தவச்சலத்துக்கு என்ன பேரு? 10 லட்சம் பக்தவச்சலம். 1,70,000 கோடி அடிச்சவன் அவன் பக்தவச்சலத்தை ரொம்ப கேவலப்படுத்தினான். பக்தவச்சலத்தினுடைய ஆட்சி அன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. தேசிய இயக்கங்கள், அதுக்கப்புறம் காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ அல்லது சோசலிஸ்டுகளோ அல்லது வேறு சுதந்திர கட்சியோ என்னென்னமோ கட்சி. இந்த கட்சி பேரெல்லாம் சொன்னா இளைய சமுதாயத்துக்கு தெரியாது. காமன்வெல்த் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. இப்ப ஃபார்வர்ட் பிளாக் பேர் சொன்னாலே தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? தேவர் கட்சி பண்ணிட்டான். ஃபார்வர்ட் பிளாக் என்ன கட்சி? நேதாஜி கட்சி, தேவர் கட்சி, ஜாதி கட்சி. ஃபார்வர்ட் பிளாக் பார்த்து ஜாதி கட்சிங்கிறானே, வெக்கமா இல்ல? இது எப்பேற்பட்ட அப்ப ஜாதி கட்சி? இதெல்லாம் அரசியல் கட்சி எதுனா திமுக அரசியல் கட்சி. ஃபார்வர்ட் பிளாக் ஜாதி கட்சி என்னங்க? காங்கிரஸ் வடநாட்டு கட்சி, திமுக தேசிய கட்சிங்க. தேவரையா ஜாதி தலைவர், நம்முடைய வாவு சிதம்பரனார் பிள்ளமார் சங்கத்துக்கு தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் நாடார் சங்கத்துக்கு தலைவர். அப்ப யாரா தேசிய தலைவர்னா? திருமாவளவன் தேசிய தலைவர், சீமான் தேசிய அதிபர். சீமான் ரவுடி பையன் என்னங்க, அராஜகம் பண்றவன். எப்படி மாத்தி வச்சுக்காம பாருங்க திமுக காரன். அண்ணா துறை தமிழக தலைவரும், முத்துராமலிங்க தேவர் தேவருக்கு தலைவர். எப்படி அரசியலை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நம்ம எப்படி ஏமாந்து இருக்கோம் பாருங்க. கருணாநிதி அவர்கள் அண்ணாதுரை ஓராண்டு காலம் ஆண்டதற்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. பானுமதி படிதாண்டா பத்னியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. என்னடா அண்ணாவுடைய ஆட்சியில என்ன சாதனைன்னு கேட்டா, இந்த சீர்திருத்த திருமணத்தை எல்லாம் சட்டம் ஆக்கிட்டாங்க. எதிரா சீர்திருத்த திருமணம்னா அப்ப மகளை கட்டிக்கிறது, புரியுதுங்களா? எவன் பொண்டாட்டி எவன் வேணாலும் கூட்டிட்டு போயிடலாம். நம்ம எல்லாம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. தாலி கட்டி திருமணம் பண்ணிக்குவோம், அப்பா அம்மா சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்குவோம். காதல் கல்யாணமும் நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். இவனுக்கு எல்லாம் ஒப்பந்தம். இவனுக்கு எல்லாம் என்ன?
இல்வாழ்க்கை, இணையேற்பு, ஒப்பந்தம். அதான் திமுக காரனே அவனும் பண்ணிக்கிறது இல்ல. நல்லா ஒருத்தர் சொன்னாரு, யாரோ சொன்னாங்க கனிமொழியை கண்ணையும் போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்காருன்னு. நீங்க நான் திமுக இருக்கிற மாவட்ட செயலாளர், இங்க யாருங்க மாவட்ட செயலாளர் திமுகக்கு? தளபதி இருக்காரு. நான் கேட்கிறேன், இங்க தளபதி இருக்கலாம், மாபெரும் திராவிட இயக்க தலைவன் இல்லைங்களா எம்ஜிஆர் அவர்கள் வந்து மாயத்தேவரை திண்டுக்கல்ல நிறுத்தின போது அப்ப எதிர்த்து நின்னவர் யாருன்னா நம்ம ஆளு முத்தண்ண இல்லையா? அது மாதிரி திமுக பெரிய பெரிய தலைவர் எல்லாம் இருந்தாங்க. நான் இப்ப இருக்கிற திமுக காரன் தலைவர்கிட்டையும் கேட்கிறேன், வார்டு செயலாளர் இருந்து அத்தனை பேர்கிட்டையும் கேட்கிறேன், உனக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்ததுன்னா அத நிர்மலா சீதாராமன் மாதிரி அல்லது அந்த பொம்பளைய வந்து அந்த பெண் குழந்தைய வந்து நம்முடைய ஸ்மிருதி இராணி மாதிரி, நம்முடைய இப்ப பிஜேபியில நம்முடைய தமிழிசை மாதிரி இப்படியான ஒரு பெண்மணியா அந்த பெண் குழந்தைய உருவாக்கணும்னு நினைப்பியா, இல்ல கனிமொழி மாதிரி உருவாக்கணும்னு நீ நினைப்ப? திமுக மனசுல கை வச்சு இந்த திருமணத்தை எல்லாம் செல்லும்ட்டான். எந்த திருமணத்தை? அண்ணாவுடைய ஓராண்டு கால ஆட்சி. முதல்ல வாக்காளர்களுக்கு கவர்ச்சி வாக்குறுதி, பொய் வாக்குறுதி, ரூபாய்க்கு 3 படி அரிசி, 3 படி நிச்சயம், 1 படி லட்சியம். இதெல்லாம் நாங்க கூட கேள்வி கேட்கல, ஈவேரா தான் கேள்வி கேட்டாரு. ஏன்னா உன்னை போய் அறிஞருங்கிறானே, எப்படா இப்ப இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில 3 படி அரிசி போடுவேன், முடியாது, இல்ல 1 படி போடுவோம் லட்சியம். அது ஒரு மாவட்டத்துல தான் போட்டோம். ஏமாத்துறது. அண்ணாதுரை போயிட்டாரு, விடுங்க. அண்ணாதுரைக்கு அப்புறம் கருணாநிதி வந்தாரு. இந்த கருணாநிதி வந்த பிறகு சாராயம், லாட்டரி, ஊழல், குடும்ப அரசியல். அண்ணாதுரை குடும்ப அரசியல் பண்ணல, ஆனா கருணாநிதியினுடைய அரசியல். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த ஸ்டாலினை ஜெயிக்க விட்டுட்டீங்கன்னா நீ அடுத்து இன்பநிதி காலம் வரைக்கும் போராடணும். நம்ம நீ அடுத்து யார் வர போறா? ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்பவே கொண்டு விட்டா உதயநிதி. ஆனா உண்மையிலேயே பாருங்க, அதுல ஏதோ தப்பி பிறந்தவர் போல் இருக்கு நம்ம மதுரை அண்ணா அழகிரி. அண்ணா ஆனா வந்துங்க எழுதி வச்செல்லாம் படிக்கல. சமீபத்தில் அவர் ஆதரவாளர் கூட்டத்தெல்லாம் கூட்டினார். இவன் தத்திங்க இந்த ஸ்டாலின். அழகிரி ஒரு வீரன் தான், உண்மையிலே நான் பாராட்டுறேன். அந்த அழகிரி அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி எழுதி வச்சே படிக்கல. ஸ்டாலின் அப்படி ஒரு அரை மணி நேரம் அப்படி எழுதி வைக்காம படிக்க சொல்லுங்க பாருங்க. குடும்ப அரசியல், கட்சிக்குள்ளே ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் குளிதோண்டி புதைக்கப்பட்டது. வாரிசு அரசியல், ஊழல் அரசியல், சாராய அரசியல், இத்தனை அரசியலுக்கும் வித்திட்டு தமிழகத்தினுடைய சீர்கேட்டிற்கு வழிவகுத்தவர்கள் யார்? இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து பிரிந்து எம்ஜிஆர் அவர்கள் மறுபடியும் அவர் ஒரு யூ டர்ன் பண்ணார். எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரு. அண்ணாவை கட்சி கொடியில வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, நான் மூகாம்பிகை கோயிலுக்கு போவேன், நான் இந்து முன்னணியை ஆதரிப்பேன். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்துக்களை விரோதமாக பேசுவது, நாத்திக கருத்துக்களை பேசுவது என்பது கிடையாது. வேற லஞ்ச ஊழல் விஷயத்தை விட்டுருங்க, அதான் தேசியமயமாய் போச்சு. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதி என்கின்ற அந்த தீய சக்தி, எம்ஜிஆர் இருந்த அந்த 13 வருஷம் அவர் கோட்டை பக்கமே வர முடியல. என்னென்னமோ போராட்டம் எல்லாம் பண்ணி பார்த்திருப்பாரு. எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சி 2 ஆகி அதுக்கப்புறம் மீண்டும் 1 ஆகி ஜெயலலிதா அம்மா. இந்த ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா அப்பவும் கருணாநிதிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. எப்படியாவது அதிமுகவை உடைச்சிடணும்னு பெரும் முயற்சி எல்லாம் எடுத்தாரு. ஆனா அது நடக்கல. ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு, அந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு வந்து இவங்க வந்திருக்கிறாங்க. இபிஎஸ், ஓபிஎஸ். உண்மையிலேயே பாராட்டுறேன். நாங்க இந்து மக்கள் கட்சி சார்பில் எடப்பாடி பழனிசாமி, ஐயா ஓ பன்னீர்செல்வம் 2 பேரையும் பாராட்டும். நல்ல திருநீரு, சந்தனம், குங்குமம், ஐயப்ப மலைக்கு மாலை போட்டுட்டு ஓபிஎஸ் எல்லாம் வருஷம் தவறாம மாலை போட்டு போறாரு இல்லைங்களா? அவர்கள் தங்களை இந்துக்கள் என்று வெளிப்படுத்திக் கொள்வதிலே, தங்களை ஆன்மீகவாதிகள் என்று வெளிப்படுத்திக் கொள்வதிலே என்றைக்கும் தயக்கம் காட்டியது இல்லை.
இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இந்த 4 வருஷமா ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருக்காரு 6 மாசத்துல கலைஞ்சிரும், 1 வருஷத்துல கலைஞ்சிரும், இந்த ஆட்சி மாறிடும், நான் முதலமைச்சர் ஆயிருவேன், முதலமைச்சர் ஆயிருவேன், முதலமைச்சர் ஆயிருவேன். ஒரு படத்துல நான் டாக்டர்னே ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருப்பான் தெரியுங்களா? சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியிலலாம் வந்து என்னென்னலாம் பண்ணி பாக்குறாரு. ஆனா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இந்த 2 பேரையும் நாம உளமாற பாராட்டணும். இந்த திமுக அவர்களுடைய கனவு பலிக்கவில்லை. மாறாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுக என்கின்ற அந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தி ரெட்டலையை காப்பாற்றி இன்னைக்கு அந்த கட்சியே ஒரு வலிவும் பொலிவும். ஸ்டாலின் பேசுறது நல்லா இருக்கா, எடப்பாடி பேசுறது நல்லா இருக்கா? ஸ்டாலின் பேசுறது நல்லா இருக்கா, ஓபிஎஸ் பேசுறது நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இன்றைக்கு மக்களை வசீகரிக்கக்கூடிய 2 மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லாமல் ஒரு மாபெரும் தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இதுல ஒரு மாற்று சக்தி, இதுல அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிய அரசியல் வர வேண்டும். பிஜேபி எடுக்க முயற்சி எடுக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 234 தொகுதியிலும் ஆன்மீக அரசியல். கடந்த 4 வருடங்களாக நாங்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தோம். அது என்ன ராசினே தெரியல. அது வரைக்கும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தவரு, நாங்கெல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு அடுத்த வாரத்தில் 2017 நவம்பர்ல கூட்டம் போட்டு அறிவிக்கிறார், நான் அரசியல் பிரவேசம், நான் ஆன்மீக அரசியல். எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நிபந்தனை இல்லாம அவரை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆன்மீக அரசியல் கொள்கைகள் அது மக்கள் மத்தியிலே நல்லா போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையிலே கொரோனா பெருந்தொற்று, அந்த நோய், அவருடைய உடல்நிலை, இதன் காரணமாக அவர் கட்சி துவக்கல. அப்ப ஒரு மாற்று அரசியலுக்கு ஒரு பின்னடைவா? ஆன்மீக அரசியல் யாரும் நடத்த முடியாதா? அவர் கட்சி துவங்குகிற முடிவிலே இருந்து பின்வாங்கி இருக்கிறார். அவர் நேரடி அரசியல் நடவடிக்கையிலே இருந்து பின்வாங்கி இருக்கிறார். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் கொள்கையிலே இருந்து அவர் பின்வாங்கவில்லை. உடனே திமுக காரன் பூரா அந்த பாருங்க, அந்த ரசிகர் மன்றத்துக்குள்ள, அந்த மக்கள் மன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் போய் கவர் பண்றான். திமுகவுடைய ரத கஜ துரத படைகள் நேரா தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், அவன் பேரு ஸ்டாலின், அவன் ஒரு கிறிஸ்டின். இவனை நம்பி எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருந்தா ரஜினிகாந்த் கதை என்ன இருக்கு? நீங்களே யோசனை முடிப்பாரு. 4 மாவட்ட செயலாளரை போய் வளைக்கிறான். வசந்த சேனை வட்டமிடும் கழுகு, வாய்ப்பிழந்து நிற்கும் ஓனான், நம்மை வளைக்க நினைக்கும் மலைப்பாம்புன்னு பராசக்தியில கருணாநிதி வசனம் எழுதினாரே, போய் வளைக்கிறான் உங்களையெல்லாம். வசந்த சேனை இவன் ஸ்டாலின். ரஜினி ரசிகர் மன்ற, ரஜினி மக்கள் மன்ற அந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் தூக்கு. நான் உண்மையிலேயே சொல்றேன், அவங்க எல்லாம் ரசிகர் மன்றம் மக்கள் மன்றமாக மாறி, மக்கள் மன்றம் என்பது ஆன்மீக அரசியல் கொள்கை என்பதை ஏற்றுக்கொண்டது. திமுக என்ன ஆன்மீக அரசியல் கொள்கையா? அப்ப நீ எல்லாம் பதவி சுகத்துக்காக இருந்திருக்கிற, நீ உண்மையான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய வாரிசு கிடையாது. நாங்க ஒண்ணு ரஜினிகாந்த் நம்பியா நாங்க ஆன்மீக அரசியல் பேசிட்டு இருக்கோம். எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஆன்மீக அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் இந்த ஆன்மீக அரசியல் கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும். அதுக்குதான் இன்னைக்கு இந்த மாநில செயற்குழுல உடனே இந்த நிறைய இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில பெரிய மேதாவி தீக்கால் இருக்கிறவங்க, சில இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள், சில கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு ஒரு சந்தோஷம், அர்ஜுன் சம்பத் அரசியல் அனாதையாகிவிட்டார், ஆன்மீக அரசியல் கொள்கையை இனி யாரும் பேச முடியாது, மீண்டும் திமுக அதிமுக தான். இல்லை, 234 தொகுதிகளிலும் இன்றைக்கு இந்து மக்கள் கட்சி செயற்குழுவினுடைய தீர்மானம் 234 தொகுதிகளிலும் ஆன்மீக அரசியல் கொள்கையை கொண்ட அந்த கொள்கையை வெற்றி பெற செய்வது. அதுக்காகத்தான் இந்த செயற்குழுல எனக்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது கூட்டணி அமைத்தா இருக்கலாம், எல்லா இந்து இயக்கங்களையும் ஒன்றுபடுத்தி, அதே போல பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லாமே நமக்கு எந்த ஆட்சி வேணும்? நமக்கு மோடியினுடைய நல்லாட்சி வேணும்.
டெல்லியில மோடியினுடைய ஆட்சி நடக்குது. அதே மாதிரி தமிழகத்தில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வள்ளுவன் கோட்டையாக மாறி இங்கேயும் மோடி ஆட்சி வரணும். இதுக்கு பெரும் தடையாக பலர் இருக்கிறார்கள். பலர் யார் இல்ல, திராவிட இயக்கங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் பெற்றது பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே குட்டையிலுரிய மட்டை. ஆனாலும் கூட எங்கள் ஐயா மூக்கைய தேவர் அன்றைக்கு காமராஜர் அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மீது கொலை வழக்கு போட்டு சிறையில் அடைத்து விட்டார் என்கின்ற காரணத்திற்காக காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று எங்கள் ஐயா மூக்கைய தேவர் அன்றைக்கு திமுகவுடைய கூட்டணி வச்சார். அது மாதிரி இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்கு. இந்த பிஜேபி ஏடிஎம்கே இந்த கூட்டணியிலே இந்துக்களின் குரல் எதிரொலிக்குமா? இந்துக்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஜெயலலிதா அம்மா ரெட்டல சின்னத்துல 3 முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தினாங்க கடந்த முறை. அதுல 2 பேர் ஜெயிச்சான். ஒரு ஆள் தமிமுன் அன்சாரி. அவன் ராமராஜ்ய ரத யாத்திரை வந்த போது அந்த சட்டசபையில எல்லாம் திருநீர் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவன் ஒருத்த மட்டும் என்ன டான்ஸ் ஆனா பாத்துக்கலாம். ஒரு ஆள் இருந்தாலும் சரி. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சட்டசபையில பேச ஆள் இருக்கிறது. நான் அதிமுக தலைமையாக இருக்கலாம், பிஜேபி தலைமையாக இருக்கலாம். நீங்களும் இந்துக்களை, இந்து சமய பிரதிநிதிகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் முஸ்லிம் மத அடிப்படைவாதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறீர்கள், கிறிஸ்தவ மத அடிப்படைவாதிகளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கிறீர்கள். நேற்றைய தினம் குனியமுத்தூரிலே சென்று எடப்பாடி பழனிசாமி, நமக்கே தெரியாது, நம்ம கோயில்ல நமக்கு பூசாரி தெரியும், ஐயர் தெரியும், அர்ச்சகர் தெரியும். மசூதியில நமக்கு என்ன தெரியும்? முல்லா தெரியாது, மௌல்வி தெரியாது, முத்தவல்லி தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, முல்லா மௌல்வி முத்தவல்லி இவங்களுக்கெல்லாம் 3000 5000 சம்பளம் இருக்குது, அதெல்லாம் 10,000 உயர்த்தப்படும். எடப்பாடி பழனிசாமி புல்லா போட்டுக்கிறாரு. அந்த அம்மா எப்படி காகித அந்த மலர் போர்வை போத்துமோ முக்காடு போடுமோ இப்படி எல்லாம் பண்ணா ஏடிங்க போட்டு போடுவாங்க. நான் கேட்கிறேன், நீங்க நல்லா நான் அதிமுக தொண்டனை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் ஓட்டு போடுமா? நான் அப்துல் கலாமையா ஆதரிக்கல. அப்துல் கலாம் ஆதரிச்சானா? அப்துல் கலாமை விட ஒரு தலைச்சிறந்த முஸ்லீம் பாட்சாவோ இமாம் அலியோ பெரிய முஸ்லீமா? இமாம் அலியோடைய நினைவு நாளுக்கு எப்படி திரண்டு வந்தான்? அப்துல் கலாம் நினைவு நாளுக்கு வந்தானா? எப்படிப்பா ஓட்டு போடுவான் ஏடிஎம்கேவுக்கு? எல்லாம் சிறுபான்மை ஓட்டு, எல்லாம் சிறுபான்மை ஓட்டுன்னே போறானே, அவனே கட்சி வச்சிருக்கான். அவன் திமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டான், அதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டான். அவன் கட்சி வச்சு அவன் மெஜாரிட்டி ஆகி அவன் ஜெயிச்சுக்குவான். அப்படி இல்லைன்னா திமுகவை ஜெயிக்க வச்சுக்குவான். இதுதான் அவன் திட்டம். நீ என்ன சலுகை அறிவித்தாலும், நீ என்ன விதமான அந்த தாஜா செய்தாலும் ஏடிஎம்கேக்கு எப்படி ஓட்டு கிடைக்கும் எனக்கு தெரியல. நீங்கள் இந்துக்களுக்கும், இப்ப இங்க இருக்கிற அர்ச்சகர்களுக்கு, இங்க இருக்கிற பூசாரிகளுக்கு, இங்க இருக்கிற ஓதுவார்களுக்கு, இந்த ஓதுவாரெல்லாம் தமிழ்நாடு முழுக்க கணக்கு போட்டால் ஒரு 150 இருந்து 200 பேர் தான் இருக்கும். இந்த ஓதுவார்கள்லாம் நீ என்ன சம்பளம் எப்படி கொடுத்திருக்கிற? இந்த பூசாரிகளுக்கு என்ன சம்பளம் கொடுத்திருக்கிற? முல்லா மௌல்விக்கு ஓய்வு பணம், அர்ச்சகர் வாழ்வு அஸ்தமனம். 1000 கோயில்களில் விளக்கு இல்லை, வழிபாடு இல்லை. சர்ச் சொத்து கிறிஸ்தவரிடம், மசூதி சொத்து முஸ்லீமிடம், ஆலய சொத்து அரசாங்கத்திடம். கட்சிக்காரன் வயிறு வளர்க்க ஆலயம் என்ன சத்திரமா? ஏன் நம்ம கோயில் இருக்கிற பணியாளர்கள், திருக்கோயில் பணியாளர்கள், அவங்களுக்கெல்லாம் அறநிலைத்துறை அதிகாரிக்கெல்லாம் கார். நீங்க கபாலீஸ்வரர் கோயில் வருமானத்துல பல லட்சம் ரூபாய் செலவுல கார் வாங்கி இருக்கிறான், அதை பராமரிச்சிருக்கிறான். ஆனா அங்க இருக்கிற அர்ச்சகருக்கு, அந்த கோயில்ல வேலை செய்யக்கூடிய பரிசாரகர்களுக்கு, இசைக்கலைஞர்களுக்கு என்ன கொடுத்திருக்க? நீ கோயில் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்க. கோயில் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்க. நீங்க அவங்களுக்கு செய்யுங்க, எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்றோம். சபரிமலை ஐயப்பன் யாத்திரை போகக்கூடிய பக்தர்களுக்கு, ஏழை ஐயப்ப பக்தர்களை தேர்ந்தெடுத்து இந்து யாத்திரை செல்லக்கூடிய அந்த பக்தர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றோம். கொரோனா நோய் ஊரடங்கு காலகட்டம், தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம், கொரோனா நோய் பரவாது. சினிமா தேட்டர் திறக்கலாம், கொரோனா நோய் பரவாது. டாஸ்மாக் கடை திறந்திருக்கலாம், கொரோனா நோய் பரவாது. தைப்பூச தேரோட்டா கொரோனா நோய் பரவிது. என்ன பாரு,
இங்க தெப்பத்தேர் திருவிழா நடத்தல போஸ்டர் இல்லையா? இந்த திருப்பரங்குன்றத்துல கோயிலை சாத்தி வச்சுட்டு பூஜை பண்ணி கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துல பெரிய அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா? கோயில் நடையை சாத்தி வச்சிருப்பான், ஆனா அறநிலையத்துறை அலுவலகத்தை மட்டும் திறந்து வச்சிருப்பான். என்ன அநியாயமா இருக்குது? இந்த கோயில் யானை சமாச்சாரத்தை சொல்றாங்க. எங்க நம்ம கோயில்ல எங்க மாமன்னன் குலோத்துங்க சோழன், அனபாய சோழன் திருமுறைகளை, பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமானை யானை மேலே அமர வைத்து, யானை மேல வச்சு திருவிழா நடத்துறதாண்டா இந்து சமயம். திருப்பரங்குன்றத்துல யானை இருக்கு. பூஜைக்கு அந்த யானையை கொண்டு வரணும்னா இந்த மனித உரிமை ஆர்வலர், விலங்கு நல ஆர்வலர், இவெல்லாம் நம்ம இந்துக்கள் கிட்ட தான் வருவான். இவெல்லாம் எங்க வருவான்? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கு இப்ப நம்மால் வந்து போயிருந்தா தெரியுமா? அகில உலக தந்தி, ஸ்டாலின் உள்ளூர் தந்தி. அந்த ஜல்லிக்கட்டு வெக்கமா இல்ல உனக்கு? காங்கிரஸ்காரனுக்கு அவனை கூப்பிட்டுருக்கிய நீ அழகிரி, நீ கொஞ்சம் விவரமானவன் நினைச்சேன். உன்னை மூக்கறுத்தான் பாருங்க. அங்க வந்து என்ன பேசுறான்? முந்தானத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். இந்த ஆள் ராகுல் வந்துங்க, ஏதோ சின்ன வயசு, இன்னும் கல்யாணம் ஆகல, அடிக்க ஒருக்கா வெளிநாடு போயிட்டு வர்ற நீ வெளிநாடு போயிட்டு வந்தா இன்னைக்கு உலகம் முழுக்க கொரோனா அச்சுறுத்தல். சரி 48 வயசுங்க, சரி 48 வயசாவே இருக்கட்டும். இளைஞர் ஸ்டாலின், திமுக எப்படி ஸ்டாலின் 60 வயசுல இளைஞர் தலைவராக இருந்தாரோ அது மாதிரி அவர் இளைஞர்னே வச்சுக்கோங்க. ராகுல், அந்த ராகுல் அடிக்கொருக்கா வெளிநாட்டு பானை போட்டு போயிடுறாரு. இன்னைக்கு சர்வதேச அளவில் விமான சேவையெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. எதனால விமான சேவை நிறுத்தி வச்சிருக்காங்க? கொரோனா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு போயிடக்கூடாது. இந்த சீனாக்காரன் பண்ண வேலை, உலகம் முழுக்க கொரோனா பரவுது. இப்ப இரண்டாவது கொரோனாவை விட மறுபடியும் இன்னொரு கொரோனா வீரியமா பரவுதுங்கிறான். சுவிட்சர்லாந்து எல்லாம் முழு ஊரடங்கு போட்டு வச்சிருக்கிறான். இரண்டாம் அலைங்கிறான் கொரோனாவை. அந்த கொரோனாவுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு, இந்த கொரோனா மருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா கம்யூனிஸ்டுக்காரனுக்கு வந்து வயிற்றுல அவனுக்கு வயிற்றுச்சலுங்க, அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டியா? கொரோனாவுக்கு அவ்வளவு வேகமா மருந்து கண்டுபிடிக்கணுமா? என்ன பண்றான் தெரியுங்களா? கொரோனா மருந்து தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலேயே தீ விபத்து. அந்த நிறுவனத்துல தீ விபத்து. சந்தேகமே படாதீங்க, இந்த அர்பன் நக்சல்ஸ் கம்யூனிஸ்டுக்காரன் இவன் தான் தீ வச்சிருப்பான். ஆப்பிள் நிறுவனம் சைனால இருந்து அவங்க கொரோனா காலத்துல அங்க இனிமேல் தொழில் பண்ண முடியாது அப்படின்னு அவன் இங்க வந்திருக்கிறான் கர்நாடகத்துக்கு. அந்த ஆப்பிள் நிறுவனத்துக்கு கம்யூனிஸ்டுக்காரன் ஸ்ட்ரைக் பண்ணி உள்ள போய் அடிச்சு உடைச்சு கோடிக்கணக்கான ரூபாய் சேதப்படுத்தி இருக்கிறான். சீனா ஏஜென்ட் இங்க இருக்கிற அந்த திருப்பரங்குன்றத்துல கொஞ்சம் பேரு, தமிழ்நாடு முற்போக்கு தாமு ஏசா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இல்லையா? இவெல்லாம் நடுநிலை, இவெல்லாம் மனித உரிமை, இவெல்லாம் கம்யூனிஸ்டுக்காரன். இந்திய நாட்டை காட்டி கொடுக்கிற, இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற விலங்கு நல ஆர்வலர். ஜல்லிக்கட்டு பீட்டா, இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து நீ யாரை கூப்பிட்டுருக்கிற? நீ உனக்கு அறிவு வேண்டாம்? யார் ஆட்சி காலத்துல ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது? எந்த நீதிபதி இதுக்கு தடை உத்தரவு விதிச்சாங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரேக்லா ரேஸ் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு போனாங்க. பொங்கல் விளையாட்டு போட்டி, அதுக்கு தடை விதித்ததோடு ஜல்லிக்கட்டுக்கு சேர்த்து தடை விதிச்சது கிறிஸ்துவ நீதிபதி பானுமதி. அதுக்கப்புறம் சோனியா அரசாங்கம் காட்சி பட்டியலில் ஜல்லிக்கட்டு காலையை சேர்த்தாங்க. ஜல்லிக்கட்டே 13 வருஷம் நடக்காம இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடக்காம இருந்த ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டியவர் நரேந்திர மோடி. ஓபிஎஸ்க்கு எப்படி எல்லாம் சட்டம் கொண்டு வரணும், ஒரே நாள்ல எப்படி ஒப்புதல் வாங்கணும், என்ன சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வரணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துறாரு. பிஜேபி சொல்லி கொடுத்தா கொண்டு வர. ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு அந்த 13 வருஷமும். ஜல்லிக்கட்டுங்கிறது நம்முடைய இந்து சமய பண்டிகை. ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் யாரு? மாயோன் மேய மைவரை உலகம் எம்பெருமான் கிருஷ்ணன் நப்பின்னை என்கின்ற கண்ணியை ஏறு தழுவி மனம் செய்து கொண்டான். அதான் ஜல்லிக்கட்டு. கோயில் கால முதல்ல விடுவான், எந்த காலை விடுவான்? ஜல்லிக்கட்டு நடக்கணும், ஊருக்கு ஆகாது. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கொஞ்சம் பேர் திமுக காரன் வந்துட்டான், கம்யூனிஸ்ட் காரன் உள்ள பூந்துட்டான். வெக்கமா இல்ல உனக்கு? இப்ப ராகுல கூப்பிட்டு நீ கூட்டம் நடத்துறியே,
அவன் ராகுல் வந்துங்க இந்த வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தார் இல்லையா, வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தா என்ன பண்ணணும், கொரோனா காலம் ஒரு 10 நாளாவது தன்னை தனிமைப்படுத்திக்கணும், பண்ணிக்கணுமா இல்லையா, பொறுப்பான ஆளா இருக்கணும். இந்த ஜனங்களுக்கு நோய் பரவாம தடுக்கணும். ரஜினிகாந்த் சொல்றாரு, நான் கூட்டத்துக்கு நான் வர தயாரா இருக்கேன், ஆனா என்னால கொரோனா பரவக்கூடாது. அவர் ஒரு வாதம் வைக்கிறார். நீ இந்த ராகுல் நீ வெளிநாட்டிலிருந்து வந்த உடனே அவனை கையோட அவன் வீட்டுக்கு கூட போகலீங்க, அவன் டென்னிஸ் பந்து பொறுக்கி போடுற மாதிரி இருக்கான். நீங்க பாத்தீங்களா அந்த ராகுலுக்கு மூஞ்சியெல்லாம் இப்படியா ஆச்சு, அவனுக்கு அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவன் பேசுறான், ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர் இருக்கீங்க. இப்ப தாராபுரத்துக்கு பேசிட்டு இருக்கிறாரு, இந்தியா இஸ் நாட் தமிழ்நாடு, தமிழ்நாடு இஸ் நாட் இந்தியா. அது அழகிரி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அந்த மாநில தலைவரே என்ன சொல்றான்னு புரியல, என்ன சொல்றான்னு புரியலீங்க. நம்முடைய மத்திய மாநில அரசுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, மக்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், கொரோனா பரவிடக்கூடாதுன்னு இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் போய் அந்த கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கிறார். மக்கள் எல்லாம் தைரியமா போடுங்க. சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படுகிறது. மோடி சொல்லிட்டாரு, முதல்ல அரசியல்வாதி போடாத, அரசியல்வாதிக்கு முதல்ல போடாத, முதல்ல இந்த கொரோனா தடுப்பு பணியிலே யார் தங்கள் உயிரை பணயம் வைத்து முன்னணியில் இருக்கிறார்கள், நர்சுகள், டாக்டர், அவங்களுக்கு போடுறாங்க. விஜயபாஸ்கர் ஒரு டாக்டர், சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் போட்டுக்கிறார். கம்யூனிஸ்ட்காரன் சொல்றான், இவ்வளவு அவசர அவசரமா ஏன் ஊசி போடுறேன்னு கேட்கிறான். இவனுக்கு என்னன்னா சீனாக்காரன் தயாரிச்சு வச்சிருக்கிற மருந்து அதெல்லாம் விற்காம போயிருமே. சும்மா சொல்லலீங்க, மாஸ்கோல மழை பெஞ்சா இங்க கொடை பிடிப்பான், மதுரையில கொடை பிடிப்பான் இல்லையா, மாசே தூங்கு. இவனுக்கு தலைவரெல்லாம் பாருங்க மாசே தூங்கு. ஆனா அவங்க எல்லாம் நல்லவங்க, அவங்க எல்லாம் அவங்க நாட்டை காட்டி கொடுக்கலீங்க. மாசே தூங்கோ, ஜோசப் ஸ்டாலினோ அவெல்லாம் அவன் நாட்டை காட்டி கொடுக்கல. 7 நாடு வாழ்த்து தெரிவிச்சது மட்டுமல்ல, இலங்கைக்கு, பிரேசிலுக்கு, பூட்டானுக்கு, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் இலவசமாக அந்த நாட்டுக்கெல்லாம் இன்னைக்கு நாங்க கொரோனா நோய் மருந்து, தடுப்பு மருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். வயிற்றுச்சலுக்கு இந்த வெங்கடேசனுக்கு இங்க இருக்கான் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தான் மோகன், சூனா வெங்கடேசன். அவன் பெரிய எழுத்தாளர், வைகோ சொல்றாரு அவருடைய எழுத்தாளர், அவர் ஒரு பெரிய ஊரா அந்த நம்முடைய கீழடி வரலாற்றை திசை திருப்பி பைபிள் வரலாறாக தாமஸ் வந்து போனான் என்கின்ற வரலாறாக, கீழடியில் என்னடா வேலை உனக்கு வெங்கடேசா, உன்னை கேட்கிறேன், கீழடியில் என்ன வேலை, நீ எதுக்கு அங்க போற, நீ எதுக்கு அங்க போற, எப்படி அனுமதிக்குது தொல்லியல் ஆராய்ச்சி துறை? கீழடியிலே நம்முடைய தமிழக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நம்முடைய தொன்மங்களை சேகரித்து பத்திரப்படுத்துவதற்காக கர்நாடகத்துக்கு கொண்டு போயிருவாங்க. ஒரு வெறுப்புணர்வை விதைக்கக்கூடிய வேலையை வெங்கடேசன் சமஸ்கிருதத்துக்கு ஒரு நாளாவது மதுரை நகருக்காக பேசுறா. மதுரை நகர மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறான், சமஸ்கிருத எதிர்ப்பு. மதுரை பாருங்க, மதுரையில பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் பெரியார் பஸ் ஸ்டாண்டு. எங்க அம்மா மீனாட்சி குடி இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர் வைப்பியா? அங்க ஒருத்தன் எண்ணெய் பலகார கடை வச்சிருந்தான், அவன் இருக்கான ஆள் போயிட்டானுங்க, முடிச்சுட்டான். அவன் மகன் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அது கோபுரம். ஏன் இந்த தமிழ்நாடே கோபுர சின்னம் தாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு கோபுரத்தை சின்னமா தேர்ந்தெடுத்தது யாரு தெரியுமா? உத்தமர் ஓமந்தூரார். உத்தமர் ஓமந்தூரார் இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், ஆண்டாள் கோபுரத்தை இந்த தமிழக அரசாங்கத்துடைய சின்னமா வச்சான். திருமாவளவன் சொல்றான், கோபுரம் அப்படின்னா அது இந்துக்களுக்கானது, எனவே மத சார்புடைய அந்த கோபுர சின்னத்தை மாத்தணுங்க. இவனை எழுச்சி தமிழர் யாரு? திருமாவளவன். அங்க அந்த ஜவாஹிருல்லா சொல்றாங்க, இப்ப அதை விட ஜவாஹிருல்லா என்ன பொங்கல் பண்டிகை அவங்க பண்டிகைங்கிறான். நீங்க ஜல்லிக்கட்டு எப்படி சர்ச்சில் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க, எப்பேற்பட்ட பிராடுக்காரங்க. வாடிப்பட்டி சர்ச்சில் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஏசுநாதரை நம்பு, ரொம்ப நல்லவர். இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல கிறிஸ்தவர் யாருன்னு கேட்டா, ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா
சிலுவை சுமந்தவர் யாரு? அவர் மேல நீ எவ்வளவு பெரிய கோபம் இருந்தா அவரை கொண்டு போய் சிலுவையில அரைஞ்சு அவரை நீ கொலை பண்ணிட்டு அவர் உயிர் தெளிந்து வந்தார் நல்லா சொல்ற. அதெல்லாம் விடுங்க. இளையராஜா என்னங்கிறாரு, எப்படா இயேசுநாதர் உயிர் தெளிந்தாரு? எங்க நாடு தாண்டா சித்தர்கள் பிறந்த நாடு, செத்தவனை பிழைக்க வைத்த சித்தர் பிறந்த நாடு. இளையராஜா சொல்றாரு. ஜீசஸ் அல்ல, எங்க சித்தர்கள் தான் சொல்றாரு. அந்த இயேசுநாதர் ஏதோ வந்துருவாருன்னு சொல்லிட்டே இருக்கான். அவர் வரணும், நாமளும் வரவேற்கிறோம். ஒன்னும் மாற்று கருத்து இல்லை. எப்ப வந்தாலும் வரவேற்பு கொடுக்க நம்ம தயாரா. நல்லவர். உங்களுக்காக அவர் சிலுவையில பிடிச்சி அடைஞ்சிட்டான். ஆனா அவர் வரணும்னு வானத்து மேல வர்றாரு. 2000 வந்துருவாருன்னா, 2010 வந்துருவாருன்னா, சுனாமி வந்த போது வந்துருவாருன்னா, அவர் வரும்போது அப்படி வானத்துல இருந்து பார்த்தா இந்த மோகன் லாசரஸ், இந்த தினகரன் இல்லைங்களா, இந்த எஸ்ரா சர்க்கணும், இவெல்லாம் சிலுவை தூக்கி காட்டணும். அவர் வந்தா மறுபடியும் அடிச்சிருப்பார். அவர் அப்படியே கிளம்பிடு. ஐயோ வேண்டாம்டா. எவ்வளவு நல்லவர் இயேசுநாதர். இவனுக்கு என்னங்க எப்பேற்பட்ட பிராடுக்காரனுங்க. நம்ம பொங்கல் பண்டிகை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆழ மதமாக்கணும். நம்ம உசிலம்பட்டி பகுதியில கள்ளர்கள் அவங்களெல்லாம் மதமாக்க முடியாதுங்க. இந்த உலகத்தினுடைய ஆதி குடி என்னமோ அந்த ஜீனெல்லாம் பரிசோதனை சொல்லிட்டான். அந்த கல்லர்ல மதமா நாளாரு தெரியுமா? நம்ம பாண்டியன், தாமஸ் பாண்டியன், அவங்க குடும்பம் தான் மதம். நிறைய பேருக்கு ஓ பாண்டியன் தான் கம்பராமாயணம் பேசுறாரு, கம்யூனிஸ்ட் தத்துவம் பேசுறாரு, ஜீவாவுக்கு நெருக்கமானவர். பாண்டியன்னா என்ன? அவரு தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனா பாண்டியன்னா? இல்ல வள்ளல் பாண்டித்துறை தேவராந்தாரு மதமார்னவன் பாண்டியன், தாமஸ் பாண்டியன். அந்த தாமஸ் பாண்டியன் அவங்க அக்கா செத்த போதான் தெரிஞ்சது. திருமாவளவனுடைய அக்கா செத்த போதான் தெரிஞ்சது. ஓ இவன்லாம் கிறிஸ்தவன். ஏன்னா கொண்டு போய் எல்லா பாதிரியாரும் வந்து ஜெபிக்கிறான். ஜெபிச்சுதான் அப்படி பொட்டியில போட்டு அடைச்சு அப்படி உள்ள இறக்கலாம். திருமாவளவன் அவங்க அக்கா கிறிஸ்தவர், இவரு தாமஸ் பாண்டியன் கிறிஸ்தவர். புரியுதுங்களா? இவெல்லாம் மதமாறி போனவன். மதமாறி போனதோடு மட்டுமல்ல, நம்முடைய இந்து சமயத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று கேட்டா இவங்க தான் என்னமோ இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு போராடணும், நாங்க தான் இந்த நாட்டை வாழ வச்சோம். ஒரு நல்ல திட்டத்தையும் செயல்படுத்த விட மாட்டாங்க. வெங்கடேச மாதிரி ஆளு 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு, ரோடு போட்டா எதிர்ப்பு, டேம் கட்டினா எதிர்ப்பு, புதிய தொழிற்சாலை வந்தா எதிர்ப்பு. இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறானே மக்கள் நீதி மையம் கமலஹாசன், பிக் பாஸ். கடந்த 5 வருடங்களா பிக் பாஸ் நடத்தான். நம்ம எல்லாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 கோடி பேர் அதை பார்க்கறாங்க. ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் அவனுக்கு வருமானம். கரும்பு தின்ன கூலியா? சும்மா சொல்லக்கூடாதுங்க. என்ன அழகா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி பிரச்சாரம் பண்றான். கார்ல போனா கூட அதை எவனும் நம்மால ஒரு போட்டோ எடுத்து போடுறான். ஏதோ புதுசா ஒரு பொம்பளை கூட்டிட்டு வர்றாங்க. விடுங்க, அவர் கமலஹாசன் வந்து பிரச்சாரம் பண்றாரு. இவனுக்கு எல்லாம் என்ன வேலை? இவனுக்கெல்லாம் குடும்பத்தை கெடுக்கிறது என்னவோ, ஆழ மதமாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ ஆழ மதமாக்குறத நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பாண்டியன் அவங்க குடும்பத்துல மதம் மாறினாங்க. இளையராஜா குடும்பத்துல ஒருத்த முஸ்லீமா மாறினா. டி ராஜா மாறிட்டாங்க. பல பேர் மாறி இருக்கிறான். முஸ்லீமா மாறான், கிறிஸ்தவனா மாறுறான், ஆழ மதம் மாத்திட்டு இருந்தான். முஸ்லீம் வந்து அந்த விஷயத்துல நான் பாராட்டுறேன். அவன் ஆழத்தான் மதம் மாத்தினான். நம்ம தமிழ் மொழியை அவன் மாத்தல. அவன் முகமது அலின்னு தான் பேர் வச்சிருக்கிறான். திருமாவளவன் மாதிரி முதல்ல இரா திருமாவளவன் பேரு, இப்ப தொல் திருமாவளவன். என்னோட அப்ப மாறிட்டான். அவனுக்கு தொல் திருமாவளவன் தமிழ் பேர் வைக்கிறான். கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் பேர் வச்சுக்கிறான். முஸ்லீம் அப்படி சொன்னானா? உண்மையிலேயே இந்த விஷயத்துல எல்லாரும் முஸ்லீம்களை பாராட்டி, அவன் எப்பவும் பொங்கல் பங்கிட மாட்டான், ஆறாண்டுருவான். பொங்கல் வைப்பான் அவன். இப்பதான் ஆளுநர் சாணவர் சொல்றாரு, நீங்க வந்து சூரியனுக்கெல்லாம் பொங்கல் வைக்காதீங்க, நீங்க மாட்டுக்கெல்லாம் பொங்கல் வைக்காதீங்க, நீங்க அந்த பொங்கல் பானைக்கு திருநீர் சந்தனம் குங்குமம் எல்லாம் பூசாதீங்க, நாங்களும் பொங்கல் வைக்கிறோம். இது என்ன பிரியாணி பண்ற பண்டிகையாக? பொங்கல் இது சூரியனுக்கு பொங்கல். நீ ஓ மத பண்டிகையை நல்லா கொண்டாடு, நாங்க என்ன வேண்டாம்னு சொல்றோம். ஓ மத பண்டிகை நீ நல்லா கொண்டாடு, ரம்ஜான் வாழ்த்துக்கள் நல்லா செய். நீ ஏன் எங்க பொங்கலுக்கு வர்றதில்லை? இப்பதான் இந்த திருமாவளவன் இவங்களோட சதி திட்டத்துல ஆளுநர் சாணவா சொல்லி பேசுறான். ஆனா அந்த கிறிஸ்தவன் இருக்கான் பாருங்க, அவன் இப்ப நம்ம பண்டிகையே மதமாத்தான்.
அமாவாசை எழுப்புதல் ஜெபம்ங்கிறான். என்ன ஜெபம்? அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அப்துல் காதர் தெளிவா இருக்கான். அமாவாசைக்கும் பீட்டருக்கு என்னடா சம்பந்தம்? இயேசுநாதர் எப்படா குதிரையில வந்தார்? அவரு ஆடு மேய்ச்சிட்டு நீங்க கொடிமரம் வச்சுக்கிறான். நீங்க இந்த வேளாங்கண்ணி கோயில்ல என்ன சுப்பிரபாதம் போட்டானுங்க. இப்ப காலையில திருப்பள்ளி எழுச்சி. இப்ப நம்மால என்னன்றான் தேவாலயம் அப்படிங்கிறான். தேவர் யார்? நம்மாலியா? தேவாதி தேவன் மகாதேவன் எங்களுடைய ஆலவா அண்ணன் சிவபெருமான் தான் தேவன். தேவன் என்று சொன்னால் இயேசுநாதரை குறிக்காது. அவன் மாறிட்டு இருக்கிறான். ஜெபம், ஜெப கூட்டம். ஜெபம் என்ன? சிவநாம ஜெபம், ராமநாம ஜெபம். நம்மளுது தொழுகை என்பது என்ன? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. தொழுகை நம்மளுது. நீ சர்ச்சுன்னு சொல்லு, அதையே போய் தேவாலயம் நீ எங்களுக்கு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நம்மளுடைய பண்டிகையை மாத்திரம் அமாவாசை ஜெபம்ங்கிறான், கிருத்திகை ஜெபம்ங்கிறான், காவி போட்டுக்கிறான். எப்படி எல்லாம் ஏமாத்தணுமோ அத்தனை வேலையும் பண்றாங்க. அத்தனை வேலையும் பண்றான். சாமி ஆடுறான். நம்மளாவது நம்ம பெண்கள் சாமி ஆடுவாங்க இல்லைங்களா? நம்ம பெண்கள் மாரியம்மன் வந்துடும், நம்ம ஊரு சாமி எல்லாம் வந்ததுன்னா நாம என்ன பண்ணுவோம்? ஒரு கற்பூரத்தை அமைச்சு சாமியை மலையேற்றுவோம் இல்லைங்களா? அவன் இயேசு வராருங்க வரமாட்டேங்கிறாரு. நம்ம இந்த மாதிரி ஏமாற்றி மோசடி செய்து மதமாற்றம் செய்யாதே அந்த துணிச்சல் ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்தது. மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது. இன்னைக்கு இந்து மக்கள் கட்சி தீர்மானம் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு அல்லது திமுகவினருக்கு மோசடி மதமாற தடை கேட்கல. நாங்க மோசடி பண்ணி மதமாத்தாங்க. பண்டிகையை மதமாத்தாத. பொங்கல் பண்டிகை இவனுகிட்ட இருந்து காப்பாற்றணும், தமிழை இவனுகிட்ட இருந்து காப்பாற்றணும். அதுக்கு தான் இந்த பாத்திமா கல்லூரி, இந்த மதுரையில் இருக்கான் பாத்தீங்களா பாத்திமா கல்லூரி, இவன் நாட்டார் வழக்கு. அதுக்கு தான் இந்த வெங்கடேசன், இவெல்லாம் தமிழருக்கு. வெங்கடேசன் போறாள், இறந்து போயிட்டான். தோ பரமசிவன் போஸ்டர் பார்த்தேன். இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இவனை எல்லாம் நம்முடைய மொழியை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை கிறிஸ்தவர்களுக்கு விலை பேசி விற்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். அதுக்கான எழுத்தாளர்கள். இவன் எந்த காலத்துல தமிழ்நாட்டுக்கு பேசியிருக்கிறான் இந்த வெங்கடேஷ்? சரி, இவன் பேசினா தான் என்ன நடக்கும்? இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்க ஜெயிக்க வச்சு அனுப்பியிருக்கீங்களே, இந்தியாலேயே எங்கேயுமே கம்யூனிஸ்ட் ஜெயிக்கலீங்க. எல்லாம் தோத்து போச்சு. மேற்கு வங்காளத்துல தோத்து போச்சு. நீங்க அதுல இந்த கேரளால மட்டும் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது. கேரளால கம்யூனிஸ்ட் தோத்துது. என்ன காரணம்னா ஐயப்ப மதம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கு கேரளத்திலே பினராயி விஜயனுக்கு அவருடைய ஆட்சிக்கு இறுதி மணி, சாவு மணி அடிக்கப்பட்டு விட்டது. ஐயப்ப மேல எப்ப கை வச்சானோ அதோட அவன் முடிஞ்சான். காங்கிரஸ்காரன் அதுல டக்குனு உஷாராயிட்டான். நம்ம ஊர் அழகிரி மாதிரி, திருநாவுக்கரசு மாதிரி, இங்க இருக்கிற குமரி அந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க ஏமாறுங்க. அவன் டக்குன்னு ஐயப்பன் பக்கம் நின்றுட்டான் காங்கிரஸ்காரன். ஏன்னா உனக்கு அறிவு வேண்டாம். இந்த திமுக காரன் சொல்றான், இந்த கம்யூனிஸ்ட் காரன் சொல்றான்னு. இந்த கம்யூனிஸ்ட் காரன் எங்க போனாலும் ஏமாத்துவானுங்க. கேப் மாதிரித்தனம், மொல்ல மாதிரித்தனம், ஏமாத்துறது, அத்தனை வேலையும் கம்யூனிஸ்ட் காரன். ராகுல கூப்பிட்டு விமலா வீட்டுக்கு போறான். ராகுல கூப்பிட்டு அவன் அந்த ராகுல் ஒரு சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? புரட்சி, வெங்காயம், விளக்கெண்ணெய், சாதி ஒழிப்பு, மனித உரிமை, மாட்டுக்கு திங்களா. அவன் காங்கிரஸ் கட்சிக்காரன், அது காந்தி கட்சி இல்லையா? அவனுக்கு மாட்டுக்கறி திங்கிறதுக்கு போறான். கம்யூனிஸ்ட்கார ஊடுருவிடுறான் பாருங்க, கிறிஸ்தவ ஊடுருவிடுறான் பாருங்க. அதே மாதிரி தான் திமுக ஊடுருவிட்டான். நான் என்னைக்காவது ஸ்டாலினை பார்த்தா சொல்றாங்க, எப்ப உங்க அப்பா அந்த கட்சி நல்லா பெருசா வச்சிருக்கிறாரு, அந்த கட்சிக்குள்ள வெடிஞ்செந்திரிச்சா நீ அந்த கலைஞர் டிவி, சன் டிவி, இதுல எல்லாம் சுபவீரர் பேர். சுபவி பெரிய தமிழர் தெரியும். சுபவி வெடிஞ்செந்திரிச்சா பேசிட்டே இருக்கிறான். இந்த உதயநிதி அவன் தான் 4 படத்தை நடிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த 4 படமுமே சந்தானத்துக்காக ஓடின படம், ஜோக் படம் இல்லையா? அந்த உதயநிதிய ஈவேரா தேடலுக்கு கூட்டிட்டு போனோம் வீரமணி கிட்ட. ஏற்கனவே கனிமொழிய வீரமணி கிட்ட போய் நீ எல்லாம் திராவிட இயக்க கொள்கையெல்லாம் படிச்சுட்டு வான்னு அனுப்பித்தான் அது வீணா போச்சு. இப்போ உதயநிதி அனுப்புறான். இந்த சுபவீரபாண்டியன் மாதிரி ஆளுகள்லாம் அந்த கட்சிக்குள்ள. நான் கேட்கிறேன், இந்த தீகா காரனால ஒரு ஓட்டு விழுகுமா அவனுக்கு? நீ ஏன் அவனுக்குனால ஓட்டு விழுகாது? முருக பக்தர்கிட்ட நாம நல்ல பேர் வாங்கணுங்கிறது தான் செயற்கையா நாடகத்தனமா நீ இப்ப வேலை கையில் எடுத்திருக்கிற இல்லையா? நீ இந்த விடுதலை சிறுத்தையை கூட்டிட்டு போனீங்கன்னா எங்காவது ஓட்டு போடுவானா? திருமாவளவனை கூட்டிட்டு போனா ஓட்டு போடுவானா?
7 மாவட்ட செயலாளர் எதிர்க்கிறான், திருமாவளவன் வரக்கூடாதுங்கிறான் பிரச்சாரத்துக்கு. வீரமணி வந்தா ஓட்டு விடுமா, கம்யூனிஸ்ட்காரன் வந்தா அவனுக்கு ஓட்டு விடுமா? ஒன்னாலதான் அவனுக்கு பிரயோஜனம். இந்த கம்யூனிஸ்ட்காரனால திமுக எந்த பிரயோஜனம் இல்லை. நான் திமுக இருக்கிற KN நேரு, திமுக இருக்கக்கூடிய வடிவேலு, இங்க இருக்கிற தளபதி, இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன். அண்ணா ஐபி இருக்காரு இல்லையா, இவங்க எல்லாருமே நான் கேட்கிறேன். நீ இந்த கம்யூனிஸ்ட்காரனை கூட வச்சிருந்தீங்கன்னா உனக்கு மக்கள் ஓட்டு போடுவானா? எத்தனை ஓட்டு அவனுக்கு கிடைக்கும்? எத்தனை ஓட்டு கிடைக்கும்? எப்படியாவது திமுகவை காப்பாத்துங்க, இந்த ஸ்டாலினை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு அந்த கட்சியில் இருக்கிற திமுக காரணம் ஜாக்கிரதையா இருங்க. அழகிரி மாதிரி ஆளு, அழகிரியுடைய மகன் துரை தயாநிதி மாதிரி ஆளு, அவங்க இருந்தா அந்த திமுக காரணம் வரமாட்டாங்க. ஓசி பிரியாணி கரெக்டா சொன்னா பாத்தீங்களா? டேய் ஓசி சோறு வீரமணி பிரியாணி ஓசி சோறு. துரை தயாநிதி எனக்கு அப்பதான் ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, இவனுக்கு பெரிய அரசியல் அறிவு இருக்குது, வீரமணியை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்துக்களுக்கான பிரதிநிதித்துவம் அது உருவாக வேண்டும். அதற்காகத்தான் 234 தொகுதிகளிலும் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் இருந்து செயற்குழு உறுப்பினர்கள், ஒரு தொகுதிக்கு 2 பேர் வீதம், ஏறத்தாழ 450க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த செயற்குழுவில் பங்கெடுத்துக் கொண்டு எல்லாரும் எங்கிட்ட என்ன வலியுறுத்திருக்காங்கன்னா, இந்து மக்கள் கட்சிக்கு யார் அரசியல் அங்கீகாரம் கொடுக்கின்றார்களோ அவர்களோடு கூட்டணி அமைக்கலாம். நீங்கள் அந்த அதிகாரம் கொடுக்கலாம். அப்படி இல்லையா 234 தொகுதியிலும் இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச, குரல் கொடுக்க, சட்டமன்றத்திற்கு செல்ல நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இன்னைக்கு நிறைய பேர் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் தாக்கல் பண்ணியிருக்காங்கப்பா? இன்னைக்கு அறிவிப்பு. இன்னையிலிருந்து ஒரு 20 நாளைக்கு இந்த விருப்ப மனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். எவ்வளவு பேர்? 94 பேர் இன்றைக்கு விருப்ப மனு. அதை பத்தி விவரங்கள்லாம் பின்னாடி சொல்றேன். தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்து மக்கள் கட்சி, இந்துக்கள் ஓட்டு போடணும். முதல்ல இந்துக்கள் என்ன பண்ணணும்? ஓட்டு போடணும். எல்லாம் பேசுவான், ஓட்டு போட மாட்டான். நிறைய பேர் நான் போன் பண்ணுவாங்க, இங்க இந்துக்களுக்கு பிரச்சனை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க கோயில் இங்க ஆக்கிரமிச்சிட்டான், இங்க மதமாதம் பண்றான், அடுத்த சமூகத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்து மக்கள் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு, RSS என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்ம போன் பண்ணி கேட்பான். ஏன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்து தானே? என்ன இந்த இந்துக்களுக்காக போராடக்கூடிய வேலை எங்களுக்கு மட்டும்தானா? எல்லாம் பேசுவான், ஓட்டுச்சாவடி கூட வரமாட்டான். நீங்க இந்த முறை நாம நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தில் 100% இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும். முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்காக வாக்களிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக வாக்களிக்கிறார்கள். இந்து ஓட்டு வங்கி உருவாக வேண்டும். இதை நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தில், நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இன்றிலிருந்து துவங்குகிறது. 234 தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும். நிச்சயம் அன்னை மீனாட்சியின் அருளால், திருப்பரங்குன்றம் நம்முடைய முருகப்பெருமான் அருளால் நிச்சயமாக இந்த தமிழகத்திலே இந்து மக்கள் கட்சி இந்த முறை தமிழக சட்டசபைக்குள்ளே காவி கொடியோடு, தமிழ் வேதமாம் திருமுறைகளோடு இந்து மக்கள் கட்சி உள்ளே செல்லும் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஊடகவியலாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திய அன்பழகன், நம்முடைய கண்ணன், கிருஷ்ணன், இன்னும் இங்கே இருக்கின்ற அத்துணை இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி, பாராட்டுக்கள். தமிழகம் முழுக்க இருந்து இந்த மதியம் வரைக்கும் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் சாயங்காலம் வரைக்கும் பொதுக்கூட்டத்துக்கு இருங்கன்னா பூரா முகூர்த்த நாளா போச்சு. ஆனாலும் இந்த பகுதியில் அன்பழகன் ரொம்ப தைரியமா சொன்னார், ஆனா நீங்க பேசுன இங்க கூட்டம் வந்துடும், நீங்க பேசுங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னா இங்க. அதனால ரொம்ப திரளாக வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் யாருடைய மனதையும் புண்படுத்துவது எங்கள் நோக்கம் அல்ல. சிந்திக்குவதற்கு, செயல்படுவதற்கு நீங்கள், நான் சொன்னதெல்லாம் உண்மை, வரலாறு. ஆகவே இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்து மக்கள் கட்சிக்கு உங்களுடைய நல்ல ஆதரவை தாருங்கள், இந்து மக்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.